ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஐடி இண்டஸ்ட்ரிய ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க டாப் 5 ஏஐ டூல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஏஐ அப்டின்ற வார்த்தைய இன்னைக்கு நம்மள்ல ஈவன் ரொம்ப லோ லெவல்ல இருந்து ஹை லெவல் பீப்பிள் வரைக்கும் யூஸ் பண்ணி பழகிட்டோம். எப்படி ஒரு காலத்துல எல்லாரும் Google யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ, அதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு ஏஐ யூசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்னைக்கு நெறைய பேர் ChatGPT ஏஐ கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லாட்டி ஓப்பன் ஏஐ கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லாட்டி DeepSeek ஏஐ. இந்த 3மே ரொம்ப பாப்புலரான வேர்ட்ஸ் ஆச்சு ரீசென்ட் டேஸ்ல. இந்த 3 ஏஐ தவிர அபார்ட் ஃப்ரம் தட் ஒவ்வொரு பிசினஸ்க்கோ, ஒவ்வொரு எஜுகேஷன் ஸ்பெசிஃபிக்கா நெறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. அந்த ஏஐ டூல்ஸ்ல டாப் 5 ஏஐ டூல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. இந்த டாப் 5 ஏஐ டூல்ஸ் என்னென்ன நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்டின்னா, நம்பர் 1 Google Notebook LM. Number 2 Perplexity AI. Number 3 OpenAI Whisper and Audio Pen. Number 4 என்ன பார்த்தீங்க அப்படின்னா Heygen and 11 Labs. And number 5 Gamma. இந்த 5 ஏஐயும் ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5 ஏஐ உடைய பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே. நம்பர் 1 Google Notebook LM. இந்த Google Notebook LM என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் கான்செப்ட் நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எக்ஸாம்பிள் இப்ப 6 சிக்மா கான்செப்ட் அப்படின்னு ஒரு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த 6 சிக்மா கான்செப்ட்ட பத்தி நீங்க Googleல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நெறைய ஆத்தர்ஸ் அவங்களோட நெறைய வியூஸ போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க 6 சிக்மா ஐ வாண்ட் டு லேர்ன் 6 சிக்மா கான்செப்ட் அப்படின்னு Googleல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெறைய பேஜஸ் வரும். உங்களுக்கு ஈவன் மோர் தென் 1000 வெப்சைட் லிங்க் அது கொடுக்கும். இந்த 1000 வெப்சைட் லிங்கே நம்மளால படிக்க முடியாது. இதை காமனா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, a wealth of information creates a poverty of attention அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது, நிறைய இன்ஃபர்மேஷன் அதிகமாக உனக்கு புரிஞ்சுக்கிற தன்மையும், உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதான் a wealth of information creates a poverty of attention அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு தான் இந்த நோட்புக் LMAI வந்திருக்கு. இந்த நோட்புக் LMAI என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 6 சிக்மா கான்செப்ட் படிக்க போறீங்க. இதுக்கு ஃபேமஸான ஒரு ஆத்தர், ஒரு 10 ஆத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 ஆத்தருடைய புக்ஸையுமே நீங்க இந்த நோட்புக் LMல அப்லோட் பண்ணிடலாம். இப்போ இந்த நோட்புக் LM என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 10 புக்கையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு கிறிஸ்பா ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துரும். அதுவும் அந்த ஆடியோ ஃபார்மேட் அவுட்புட் எப்படி கொடுக்கும் அப்படின்னா, சிம்பிளான ஒரே ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்காது. 2 பேர் உட்காந்து பாட்காஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒருத்தர் கொஸ்டின் கேட்பாரு, ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க, திருப்பி உங்க டவுட் கேட்பாங்க, திருப்பி உங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 பேர் சேட் பண்ற மாதிரி ரொம்ப ஒரு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இந்த நோட்புக் ஏஐ நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே. இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இது யாருக்கு ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்ல யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. நிறைய பிசினஸ் கம்பேர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி கொடுக்கும். இல்ல ரிசர்ச் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு PhD பண்றீங்க, ரிசர்ச் பண்றீங்க. இல்ல ஒரு IEEE பேப்பர் நீங்க எக்ஸாம்பிள் நீங்க IEEE பேப்பர் படிக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்க இந்த நோட்புக் LMட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு லாங்குவேஜ்ல கொடுத்துரும். இந்த நோட்புக் LM வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரிசர்ச் பண்றதா சரி, ஒரு பிசினஸ் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணலாம் சரி, நிறைய புக்ஸ் கம்பேர் பண்ணலாம் சரி, இந்த நோட்புக் எல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல. ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலோ, இல்லை ஒரு பிசினஸ் ரிப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலோ, இந்த நோட்புக் எல்லாம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது டவுட்டே கிடையாது. நம்பர் 2 என்ன ஏஐ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படின்னு சொல்றோம். இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சிங்கம் மூவி 1 அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ராதா ரவி சார் விவேக்ட ஒரு கொஸ்டின் கேட்பாரு. இன்னைக்கு கடையில் ஃபோன் பண்ணி இன்னைக்கு எத்தனை லோடு வந்துச்சுடா அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ விவேக் சார் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு டைம் எத்தனை மூடு வந்துச்சு, எத்தனை மணிக்கு இறங்குச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டு ஆன்சர் வாங்கிட்டே இருப்பார் கடையில் ஃபோன் பண்ணி. பட் அதே சமயத்தில் அதே கொஸ்டினை ராதா ரவி சார் சூர்யா சார் கேட்பாங்க. சூர்யா என்ன சொல்லுவார் அப்படின்னா, மொத்தமாக எல்லாத்துக்கும் கஸ்டமர் எண்ட் யூஸ், அதாவது ராதா ரவி சார் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே ஒரே டைமில் சிங்கிள் ஆன்சராக தூக்கி ராதா ரவி சார் கொடுத்துருவாரு. ஸோ சிம்பிளாக கூகுளையும் இந்த பெர்ப்ளெக்சிட்டியும் நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணலாம். ஓகே. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூகுளில் போய் ஒரு கொஸ்டின் டைப் பண்ண வரோம். அது என்ன அப்படின்னா, இந்தியன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆர்எல்ஸ் இந்தியன் எலக்ட்ரிக்கல் மார்க்கெட் சைஸ் எப்படி இருக்கும் அப்படி கொஸ்டின் கேட்டாலோ, இல்லை டாப் மேனுஃபேக்சரர்ஸ் இப்போ யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலோ, இல்லை கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு என்ன இன்சென்டிவ்ஸ் தராங்க அப்படி கொஸ்டின் கேட்டாலோ, வாட் ஆர் த growth projections for the next 5 years. இந்த எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா தனித்தனி கொஸ்டின்ஸ். இப்போ கூகுளில் கேட்டோம் அப்படின்னா இந்த எல்லா கொஸ்டினுமே தனித்தனியாக கேட்டு தனித்தனியாக ஆன்சர் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ இதே கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா அதில் ஆடு மூலியமாவோ இல்லை SEO மூலியமாவோலாம் எந்த சஜஷன் இண்டிவிஜுவல் கொடுக்காது. எக்ஸாக்டாக டி நகரில் என்னென்ன ஹோட்டல்ஸ் பெஸ்ட் ஹோட்டல் இருக்கோ அதை மட்டும் இண்டிவிஜுவல் கொடுக்கும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆட் எதுவும் இல்லாமல், ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் இல்லாமல் எக்ஸாக்ட் டேட்டாவை இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ கொடுக்குது. ஸோ இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நீங்க இதையும் உங்களுடைய ஃபோன இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஏஐ லிஸ்ட்ல பார்க்க போற 3வது ஏஐ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ஏஐ விஸ்பர் அண்ட் ஆடியோ பென். இந்த ஓப்பன் ஏஐ விஸ்பர், ஆடியோ பென் என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து டிசிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டிசிஎஸ் ஒர்க் பண்ணும்போது என்னோட கிளையண்ட் வந்து பிரிட்டிஷ் டெலிகாம். அதாவது அவங்க எல்லாமே பிரிட்டிஷ் பீப்பிள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் டைப் பண்ணணும் அப்படின்னு வச்சு டைப் பண்ணோம். பிகாஸ் நான்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். மெயில் அவ்வளோ ஈஸியாலாம் டிராஃப்ட் பண்ண வராது நம்மளுக்கு. ரொம்ப ப்ரொஃபஷனலான இங்கிலீஷ்லாம் வராது நம்மளுக்கு. ஸோ என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப லோ லெவல் இங்கிலீஷா தான் இருக்கும். பட் நம்ம நெறைய திங்க் பண்ணுவேன். நான் டெவலப்பரா ஒர்க் பண்ணேன். நெறைய விஷயத்த சாட் பண்ணிக்கணும், அவங்கள்ட்ட கன்வே பண்ணணும்னு நெனைப்பேன். பட் எக்ஸாக்ட்டா நான் நினைக்கிறத அவங்கள்ட்ட கன்வே பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து அந்த இங்கிலீஷ் வந்து அந்த ப்ரொஃபிஷியன்சி கிடையாது. ஸோ பட் இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்ல அதெல்லாம் வந்து ஒரு சப்ப மேட்டர் ஆயிடுச்சு எல்லாருக்குமே மக்களுக்கு. பர்ட்டிகுலரா அந்த மெயில் டைப் பண்றவங்கலாம் ரொம்ப ஈஸியா ஆயிருச்சு. அது பயந்தவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் மெயில் பண்ணிடுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்குன்னு கரஸ்பாண்டிங் ஏஐ வந்துருச்சு. இந்த ஓப்பன் ஏஐ விஸ்பர், ஆடியோ பென் அந்த வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டெவலப்மெண்ட்ல ஒரு டாஸ்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. ஃபர்தரா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளையன்ட்ட கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இந்த ஓப்பன் ஏஐ விஸ்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஒரு வந்து வாய்ஸா அந்த மெயில நான் பேசுறேன் அப்படின்னா, அது ஆஸ் இட் இஸ் நான் அப்படியே நான் என்னென்ன சொல்றேனோ, ஈவன் நான் ஸோ அப்படின்னு நெறைய நான் பேசும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த டெக்ஸ்ட்ல எடுத்து குடுத்துரும். இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா பேசி, இங்கிலீஷ் பேசி, அத வாய்ஸ் நோட்ட குடுத்து, அந்த வாய்ஸ் நோட்ட அப்படியே டெக்ஸ்ட்டா கேட்கிறவங்களுக்கு இந்த ஓப்பன் ஏஐ விஸ்பர்ன்ற இந்த ஏஐ டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியோ பென். இந்த ஆடியோ பென் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் குடுத்த அந்த ஆடியோ நோட் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இதுல எங்கெங்கலாம் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்கு, தேவையில்லாத அன்யூஸ்டு கன்டென்ட்ல எங்கெங்க இருக்கு, யூஸ்லெஸ் கன்டென்ட் எங்கெங்க இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி, ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்து குடுத்துரும். ஸோ இந்த ப்ரொஃபஷனலா எடுத்து குடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மெயில் டைப் பண்றதுக்குலாம் வந்து ரொம்ப யோசிக்கவே தேவை கிடையாது இப்ப. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ்லயே பேசினாலும் சரி, அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அது கரஸ்பாண்டிங் இங்கிலீஷா வந்து உங்களுக்கு மெயிலா டிராஃப்ட் பண்ணி ப்ரொஃபஷனலா நம்மளுக்கு குடுத்துரும். பட் இது வந்து ஒரு மெயில் அனுப்புறதுக்கு பயங்கர யூசேஜ் ஆகுது. இப்ப நெக்ஸ்ட் இது எங்கெங்கலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது. எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோ மீட்டிங்கே வச்சுக்கோங்களேன். இப்ப ஈவன் வந்து அந்த காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடந்திருக்கும். அந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்க பத்தின ஒரு புக்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பொலிட்டிக்கல் மீட்டிங் பேசின எல்லாத்தையுமே எடுத்து, ஒரு ஆத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணுவாங்க. நெறைய பாப்புலர் புக்ஸ்லாம் வந்திருக்கும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்டா விஜய் சார் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மாநாடு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இத வந்து ஒரு புக்கா அவங்க பப்ளிஷ் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்க பேசின வீடியோ ஃபுல்லா ஓப்பன் பண்ணி, பார்த்து அந்த கன்டென்ட் எல்லாம் எடுத்து, டைப் பண்ணி ஒரு புக்கா ரெடி பண்ணுவாங்க. ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே விஜய் சார் பேசின இந்த கன்டென்ட்ட நம்ம வந்து இந்த ஓப்பன் ஏஐ விஸ்பர் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அவங்க பேசின மொத்த ஆடியோவையும் எக்ஸாக்ட்டா வந்து ஒரு டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். ஏன்னா, இது வந்து நம்ம ஆடியோ பென்ல நம்ம குடுக்க முடியாது. ஆடியோ பென் என்ன பண்ணும் அப்படின்னா, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரொஃபஷனலா பேசி, ப்ரொஃபஷனலா குடுத்துரும். நம்ம தேவையில்லாத வார்த்தைய ஃபுல்லா அதுவே கட் பண்ணிரும். பட் வந்து ஒரிஜினலா பெரிய பெரிய மீட்டிங்ஸ்லாம் வந்து அந்த மாரி கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஓப்பன் ஏஐ விஸ்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க பேசின மொத்த ஆடியோவையும் எடுத்து, ஈவன் நீ 10 மணி நேரம் ஆடியோ குடுத்திருந்தா சரி, 10 மணி நேரம் ஆடியோவையும் எடுத்து, அழகா உனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு உனக்கு ஒரு புக் ஃபார்மேட்லயே குடுத்துட்டு போயிரும். ஸோ நெறைய கான்ஃபரன்ஸஸ்லாம் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய கான்ஃபரன்ஸ்ல போய் ரெக்கார்ட் பண்ணி, அதை கன்டென்ட் எடுக்க ரொம்ப அவங்கள பேப்பர் பப்ளிஷ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அங்கலாம் போய் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெக்கார்ட் பண்றாங்க, கொண்டு வந்து இந்த ஏஐட்ட குடுக்குறாங்க. இந்த ஏஐ ஆட்டோமேட்டிக்கா அழகா கன்டென்ட்ட எடுத்து கையில குடுத்துட்டு போயிருது. ஸோ நெறைய ரிசர்ச்சர்ஸ்க்கோ இல்ல கான்ஃபரன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஓப்பன் ஏஐ விஸ்பர் அஸ் வெல் அஸ் இந்த ஆடியோ பென் இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாச்சும் தேவைன்னா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல பார்க்குற 4வது பாப்புலரான ஏஐ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது உண்மையிலேயே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தது கூட படிப்பு ரிலேட்டடா இருக்கும். அதனால சில பேத்துக்கு கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கும். பட் இந்த ஏஐ வந்து நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. அது என்ன அப்படின்னா, ஹேஜன் அண்ட் லெவன் லேப்ஸ். இந்த 2 ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா யாருக்கு அப்படின்னா, வீடியோ மேக்கர்ஸ்க்காக தான். இப்ப சிம்பிளா நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்து அதோடைய ஓனர் வந்து அட்வர்டைஸ்மென்ட்க்கு வந்து புரமோட் பண்ணியிருப்பாரு. அது வந்து பயங்கர ஹிட். ஸோ எல்லாருமே ஒரு ஹீரோவையோ, ஹீரோயினையோ கூப்பிட்டு வீடியோ எடுத்து ப்ரமோஷன்ஸ்க்கு மார்க்கெட்டிங் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல, அவர் என்ன பண்ணாருன்னா, அவரே வந்து வீடியோல ஆக்ட் பண்ணாரு. அது வந்து பயங்கர பாப்புலரா போயிருச்சு. அவங்களுக்கு வந்து ரெவென்யூவும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாச்சு. அது மூலியமா வந்து மார்க்கெட்டிங் பயங்கரமா பூம் ஆச்சு. இப்ப அதே மாரி நெறைய பிசினஸ் பெர்சன்ஸ்க்கு வந்து ஆசை இருக்கும். அவங்களே வீடியோ எடுக்கலாம், அவங்களே பேசலாம், அவங்களுடைய ஸ்லாங்ல பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நேருக்கு நேரா பேசும்போது சூப்பரா பேசுவாங்க.
அதே ஆள கொண்டு போய் நீங்க கேமரா முன்னாடி நிப்பாட்டி வச்சீங்க அப்படின்னா, அவங்க அந்த ஃப்ளோல பேச முடியாது. ஸோ இந்த மாரி ஆளுகளுக்கு ஏத்தது தான் இந்த ஹேஜன் அண்ட் 11 லேப்ஸ் ஏஐன்றது. இந்த ஹேஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து கேமரா முன்னாடி பெருசா பேச முடியல அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த ஹேஜன்ல போய் என்னுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி, என்னுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த ஹேஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் பேசுற மாரியே எனக்கு ஏத்த மாரி ஒரு அவதார் ஒண்ணு கிரியேட் பண்ணிரும். இந்த அவதார வச்சு ஆட்டோமேட்டிக்கா வீடியோக்கு நம்ம ஏதாச்சும் கன்டென்ட் குடுத்தோம் அப்படின்னா, அதுவே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் எல்லாமே குடுத்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஓகே. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ மேக் பண்றதுக்காக. இந்த ஹேஜ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ மேக்கிங்காக யூஸ் பண்ற ஏஐ. ஓகே. இந்த வீடியோ வந்துருச்சு. நம்மளுக்கு ஏத்த மாரி ஸ்லாங் வரும்ல. இப்ப நம்ம உட்கார்ந்து இதுல ஆடிஷன்லாம் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியா வராது. இப்ப சினிமாக்காரங்க நம்மளுக்கு வராது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 11 லேப்ஸ் அப்படின்ற ஆடியோ மேக்கிங் ஏஐ. இந்த ஆடியோ மேக்கிங் ஏஐட்ட நெறைய நம்ம இன்புட்ஸ் குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாதாரணமா பேசுற மாரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு நெறைய இத எடுத்து குடுத்துட்டோம் அப்படின்னா, அது என்ன பண்ணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ஆடியோ ஃப்ரீக்வன்சிய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, இதுக்கு அடுத்து நம்ம ஒரு கன்டென்ட் குடுக்குறோம் அப்படின்னா, அந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாரி அது வந்து ஆடியோவா பேசி அந்த ஸ்லாங்ல குடுத்துரும். இத கொண்டு போயி நம்ம வந்து அந்த வீடியோ மேக்கிங் ஏஐட்ட குடுத்தோம் அப்படின்னா, இது 2யுமே கம்பைன் பண்ணி, நம்மளுக்கு ஒரிஜினலா ஒருத்தர் பேசுற மாரி ஒரு வீடியோ எடுத்து கையில குடுத்துரும். இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, YouTubeல நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. வருண் மாயா அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்கு. பாப்புலரான சேனல். நீங்க ஜஸ்ட் யூடியூப் பண்ணி பாருங்க. அதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வீடியோஸ் வந்து இந்த அவதார் மேக்கிங் ஃபார்மட்ல அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து உங்களால எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட்ன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பார்த்துக்கோங்க, இப்ப ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹீரோயினுக்கு வந்து நீங்க வந்து அப்பாயின்ட்மென்ட்டோ, கால் ஷீட்டோ புக் பண்றதுலாம் தேவைப்படாதுன்னு நெனைக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட இன்புட்ஸ மொத்தமா கொண்டு போய் இந்த வீடியோ ஏஐட்டையும், இந்த ஆடியோ ஏஐட்டையும் குடுத்துட்டாங்கனாலே போதும். கன்டென்ட் கிரியேட் பண்ணி டைரக்டர் வந்து கன்டென்ட் ரெடி பண்ணி குடுத்துட்டாருன்னா போதும். அந்த கன்டென்ட்ட வச்சு அவங்களே நடிக்கிற மாரி அத வந்து வீடியோ மேக் பண்ணி குடுத்துரும். இந்த ஏஐ வந்து பயங்கர பாப்புலரா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மைல்ஸ்டோனே சொல்லலாம். ஃபியூச்சர்ல இதோடைய டிமாண்ட் வந்து இந்த ஏஐ யூசேஜோட டிமாண்ட் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே. நம்பர் 5 பாப்புலரான ஏஐ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமா. இந்த காமா ஏஐ என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பிபிடி பிரசன்டேஷன் கிரியேஷன் சொல்லலாம். இப்போ வந்து நெறைய வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஈவன் இப்ப நான் டிசிஎஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வீக்லி வந்து ஒரு 3 பிபிடியாச்சும் நாங்க ரெடி பண்ணி பிரசன்டேஷன் பண்ற மாரி இருக்கும். எது நீங்க டீம் லீட்ட பண்ற மாரி இருக்கும். இல்லாட்டா நாங்க டெவலப்பரா இருந்தோம். எங்களோட டெவலப்மென்ட் டீம் லீடுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணுவோம். டெஸ்டிங் டீம் லீடுக்கு பிரசன்ட் பண்ணுவோம். இல்லாட்டி எங்களோட மேனேஜர்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு 3 பிபிடி ஆச்சு எல்லா டெவலப்பர்ஸ் டெஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவாங்க. எல்லா ஐடி ப்ரொஃபஷனல்ஸுமே ஒரு 3 பிபிடியாச்சும் வீக்லி பிரசன்ட் பண்ற சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. இந்த பிபிடி பிரசன்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கன்றதுக்காக எல்லாருமே வந்து ரொம்ப டைம் எடுத்து அந்த பிபிடிய நம்ம வந்து கிரியேஷன் பண்ணுவோம். சில பேருக்கு பிபிடி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பழகியிருப்பாங்க. அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அதாவது அனிமேஷன்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது. ஸோ இந்த அத வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு ரிசர்ச் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸோட 41% ஆஃப் த டைம் வந்து இந்த பிபிடி பிரசன்டேஷன்லயே போயிருது. நாட் ஒன்லி பிபிடி பிரசன்டேஷன்ஸ் ஏதோ ஒரு பிரசன்டேஷன் பண்றாங்க. வேர்ட் வச்சு பிரசன்ட் பண்ணலாம். ஒரு ஈவன் நோட் பேட்லயும் பிரசன்ட் பண்ணலாம். இந்த பிரசன்டேஷன்லயே வந்து பிரசன்டேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் கிரியேஷன் அந்த கன்டென்ட் வந்து நீ மேக் பண்றதுக்கே வந்து 41% ஆஃப் த டைம் வந்து போயிருது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது. ஸோ இதை எல்லாத்தையும் தான் மைண்ட்ல வச்சுட்டு இந்த காமா ஏஐ வந்திருக்கு. இந்த காமா ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா, நீ கன்டென்ட்டை ராவா நீங்க குடுத்துட்டாலே போதும். இந்த காமா ஏஐ ஒரு பிரசன்டேஷனுக்கு எப்படிலாம் பிரசன்டேஷன் பண்ணணும், எண்ட் யூசரை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு பிரசன்டபிள் ஃபார்மட்ல வந்து இந்த பிபிடி அதை ரெடி பண்ணி குடுத்துருது. ஸோ கம்பெனி இது மேபி நீங்க பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். பட் ஒரு இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே பிபிடி பிரசன்டேஷன் அவங்களா உட்காந்து பிபிடி ஓப்பன் பண்ணி, ஸ்லைட ஓப்பன் பண்ணி டிரான்சிஷன்லாம் பண்றதே கிடையாது. காமா எடுக்குறாங்க. காமா ஏஐட்ட வந்து கன்டென்ட்ட குடுக்குறாங்க. அந்த கன்டென்ட்ட வச்சு அந்த காமா ஏஐ வந்து உங்களுக்கு பிபிடி ரெடி பண்ணி குடுத்துருது. ஸோ இந்த பிபிடி போய் பிரசன்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கரமா டைம் சேவ் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் வந்து அந்த எண்ட் யூசருக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா புரியும்படியா வந்து இந்த காமா ஏஐ வந்து நம்மளுக்கு பிரசன்டேஷன் குடுத்துருது. ஸோ இந்த 5 ஏஐ நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 ஏஐல உங்களுக்கு எந்த ஏஐ புடிச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு எந்த ஏஐ யூசேஜா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஏஐ என்ன அப்படின்ற நேம மட்டும் ஜஸ்ட் கமெண்ட்ல போடுங்க. தேங்க் யூ சோ மச் கைஸ்.